ஓம் சாந்தி 24/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமாக ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இந்த ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்விக்கிறது. இந்த ஞானத்தின் மூலம் காம கோபத்தின் தீ அணைந்து விடுகிறது. பக்தியின் மூலம் அந்த தீ முடிவதில்லை. இந்த ஞானம் தான் நம்மளை குளிர்ச்சியாக்குதுன்றாரு. அதை கேட்க கேட்க நமக்கு அந்த முதல் 2 விகாரம் அதனுடைய தீ பற்றிட்டு இருந்துச்சு. அது ஆத்மாவில் அந்த தீ இருந்தது. அது இப்போ அணைஞ்சு போகுதுன்றாரு. ஆனால் பக்தியில் அப்படி கிடையாது. பக்தியில் நமக்கு பாடம்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம கோயில் கோயிலாக போவோம், சாமியை பார்ப்போம், வீட்டுக்கு வந்துடுவோம், பழையபடியே இருப்போம், கோவப்படுவோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். அதன் மூலமாக பக்தி மூலமாக அந்த தீ முடியாதுன்றாரு. ஆனால் இங்கே ஞானத்தின் மூலமாக அந்த தீ அணைஞ்சிருதுன்றாரு. கேள்வி: நினைவில் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும்போது தேகம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. ஆத்மா அபிமானியாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பாகுன்றாரு. அதாவது தன்னையே மறந்துன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். தன்னையே மறந்து நினைச்சேன் அப்படின்வாங்க. கடவுளை தான் அந்த மாதிரி நினைக்க முடியும். அந்த உடலை கூட மறந்து பாபா நினைக்க சொல்றாரு. அப்பதான் ஆத்மா அபிமானியா ஆக முடியும். அந்த மாதிரி ஆகி பாபாவை நினைவு செய்யுங்க. இதுதான் உழைப்பாகுன்றாரு. இதில் தான் தடை ஏற்படுகிறது. ஆனா மாயா தேகாபிமானத்துல கொண்டு வருது. நம்மளை அடிக்கடி இந்த உடல்ன்றத நமக்கு ஞாபகப்படுத்துறோம். கொட்டாய் வரும், கொசு கடிக்கும், அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ நம்ம உடல் மேலேயே புத்தி போகும். கையை வலிக்கும், கால் வலிக்கும். உட்காந்து யோகா பண்ணும்போது தான் தலையை வலிக்கும், கையை வலிக்கும், கால் வலிக்கும், முட்டியை வலிக்கும். உடனே இதெல்லாம் நமக்கு தேக அபிமானத்தில் அது அது என்னன்னா நான் தான் அந்த தேகம் அப்படின்றதுனால நம்ம பாபா கிட்ட புத்தி போகாமல் அந்த கீடியே அந்த தேகத்து மேலேயே புத்தி வரும். அதனால இதுதான் தடை ஏற்படுது. இதில் தான் உழைப்பே இருக்குன்றாரு. ஏனென்றால் அரை கல்பம் தேகாபிமானிகளாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்ம 2500 வருஷமா நான் ஆத்மான்றதே மறந்து போயிட்டோம். இந்த உயிர் தான் நான்ட்டு மறந்துட்டு உடல் தான் நான் நினச்சிக்கிட்டு தேகாபிமானிகளாக நம்ம இருந்திருக்கிறோம். அதுக்கே அத்தனை உடல் மாற்றிருக்கிறோம், ட்ரெஸ் மாற்றிருக்கிறோம். இருந்தாலும் அந்த உடல் தான் நான் நினச்சிட்டோம். போன பிறவியில் நம்ம இதே உடல்ல இருந்திருப்போம். கண்டிப்பாக வேற உடல் தான். அந்த உடலும் எங்கேயோ மண்ணில் தான் மக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த தேக அபிமானத்தில் நம்ம இருந்திருப்போம். இப்போ எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த உடல்லையும் நம்ம இருந்திருப்போம் இல்லையா? அதான் சொல்கிறார். இப்போ நீங்கள் அரை கால்பமாக தேகாபிமானிகளாக இருந்துக்கிறீங்க. பக்தி என்றால் தேகத்தின் நினைவாகுன்றார். பக்தியில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேகம்தான், தேகத்தினுடைய நினைவு தான் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கும்புற சாமியும் ஒரு தேகமாக தான் பார்க்குறோம் பக்தியில். தேகம் இல்லாதவரை நம்ம வழிபடலை, எல்லாருமே தேகமாக வச்சு தான் வழிபட்டோம். அதனால் பக்தி கூட தேகத்தின் நினைவாகுன்றாரு. ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்போ நம்ம பாபா நினைக்கணும்னா தனிமை இருக்கணும், ஏகாந்தம் இருக்கணும். அந்த பயிற்சி இருந்தால் நம்ம எல்லாரும் கூட இருக்கும்போது கூட பாபா நினைக்க முடியும். பயிற்சி இல்லைன்னா எல்லாரும் கூட இருக்கும்போது அவங்களோட வைப்ரேஷனில் போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டு அவங்க கதை பேசுனாங்கன்னா அவங்க கூட நம்மளும் கதை பேசிட்டு பாபா நினைக்காம உட்காந்துருப்போம். அதனால பாபா சொல்ற நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவைன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு கூட்டத்தில் இருக்க முடியாதுன்றார். இப்போ தனியாக நம்ம போயிட்டு பாபா ரூமில் உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் பாபா அமைதியாக நினைக்கும் போது நினைக்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு கூட்டத்தில் எல்லாரும் கூட இருக்கும்போது நம்மளால பாபாவை நினைக்க முடியாது. பள்ளியில் கூட குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் தனிமையில் சென்று தான் படிக்கிறாங்க இல்லையா? ஸ்கூலில் கூட படிக்கும்போது தனிமையாக தான் போய் படிப்பாங்க. இதில் கூட தனிமை வேண்டும் சொல்கிறார் பாபா. நடைப்பயிற்சி செய்ய செல்கிறீர்கள் என்றால் கூட அதிலும் கூட நினைவு யாத்திரை முக்கியமாகும் சொல்கிறார். இப்போ நடைப்பயிற்சி செய்ய போகிறோம்னா காலையில் அப்போ கூட பாபா நினைவில் போங்கன்றாரு. படிப்பு முற்றிலும் சகஜமாகும். முரளி படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏனென்றால் அரை கல்பம் மாயின் ராஜ்யத்தில் இருந்ததுனால தான் நீங்கள் தேகாபிமானிகளாக இப்போ ஆகிட்டீங்கன்றாரு. முதலான எதிரியே நமக்கு இந்த தேகாபிமானம் தான். அதாவது நான் தான் இந்த தேகம்னு நினச்சிக்கிறேன் பாருங்களேன், இதுதான் நமக்கு முதல் எதிரின்றாரு. பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக தேகத்தை நினைவு செய்து விடுகிறீர்கள். இதனை தேகத்தின் அகங்காரம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. நம்ம பாபாவை நினைக்கணும், ஆத்மானு புரிஞ்சு புள்ளியாக அவரை நினைக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற தேகத்தை பார்த்துறோம். அவங்க இவங்கன்ட்டு அந்த ஒரு இதில் போகிறதுனால ஈகோ வந்துடுது, தேகத்தின் அகங்காரம் வந்துடுதுன்றார். இங்கே ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள் என்று குழந்தைகளாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நமக்கு சென்டருக்கு வந்தோன்னா பாபா என்ன சொல்லித்தராருன்னா, நீங்கள் உயிர், நீங்கள் உடல் அல்ல, ஆத்மா, நீங்கள் ஆத்மாபிமானிகளாக ஆகுங்கள்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. இதில் தான் உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போது பக்தி விலகிவிட்டதுன்றாரு.
இப்போ பக்தி நம்ம ஞானத்துல வர வர தானாவே பக்தி போயிடும். பக்தி விலகி விட்டது. பக்தி சரீரத்தின் மூலம்தான் நடக்கிறது. தீர்த்தங்கள் போன்றவற்றுக்கு சரீரத்தை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறதுன்னு சொல்றாரு. தீர்த்தங்கள்லாம் இப்போ போனோம். இப்போ நம்ம வந்து அந்த அந்த ஸ்தலம் காசி ராமேஸ்வரம்லாம் போறோம்னா உடம்போட போக வேண்டியதா இருக்குல்ல, அது சொல்றாரு. தரிசனம் செய்வது இதை அதை செய்வது என்று செல்கிறது. சரீரம் செல்ல வேண்டியுள்ளது. இப்ப சரீரத்தையும் நம்ம தூக்கின்னு போனோம். பக்திக்கு போனோம்னா இந்த உடம்பையே தூக்கின்னு போனோம். ஆனா இதே ஞானத்துல பாபாவை நம்ம நினைக்கிறோம் பரந்தாம போனோம்னா இந்த உடம்பு இங்கேயே இருக்கட்டும், உடம்ப நம்ம ஒன்றும் பண்ண போறோம், தூக்கி நான் பரந்தாமத்துக்கு போறோம், நம்ம மட்டும் ஆத்மா புள்ளியா பறந்து அப்படியே பரந்தாமத்துக்கு நம்ம போயிடுறோம், அவ்வளவுதான். உடம்ப தூக்கின்னு போக வேண்டிய அவசியமே இல்லை. பாபா சொல்றாரு பக்தியில உடம்பும் போக வேண்டியதா இருக்குதுன்றாரு. இங்கே நீங்கள் நான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும். இங்கே நம்ம என்ன சிந்தனை செய்யணும்னா நான் ஆத்மான்றதை சிந்தனை செய்யணும். நான் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் சொல்றாரு. எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாவம் அழிந்து கொண்டே செல்லும் சொல்றாரு பாபா. எந்த அளவு நம்ம பாபாவை நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாவம் அழிஞ்சிரும். பக்தி மார்க்கத்தில் ஒருபோதும் பாவமே அழிவதில்லைன்றாரு. பக்தியில நம்ம கோயில் கோயிலா போறோம், வந்து வழிபடுறோம், ஆனா அதனால பாவமே போறதில்லைன்றார். யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும், நாஸ்திகர்களாகிவிடுவோம் என்ற தவறான எண்ணம்லாம் இருக்குதுன்றாரு. இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க பக்தி பண்ணி பண்ணி நிறைய பழக்கம் இருக்கும். இதெல்லாம் செய்யலைன்னா சாமி கண்ணை குத்திரும், இல்லை இதெல்லாம் செய்யலைன்னா நம்மளை தண்டிச்சிரும், இப்படியெல்லாம் அவங்களுக்கு உள்ளார ஏதாவது இருக்கும். நம்ம வாழ்க்கையில நஷ்டம் ஏற்பட்டுரும், அப்புறம் நாஸ்திகர்கள் ஆயிடும், அப்புறம் நமக்கு கஷ்டம் வந்துடும், அப்படின்லாம் அவங்க வந்து தவறான எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இதில் காமம் கோபத்தின் தீ அழிந்து விடு சாரி பக்தி என்பது தீ பிடித்ததை போல் இருக்கிறது மற்றும் ஞானத்தில் குளுமை இருக்கிறதுன்னு சொல்றார் பாபா. பக்தி என்பது தீ பிடித்ததை போல இருக்குதாம், ஞானத்துல குளிர்ச்சி இருக்குதுன்னு சொல்றாரு. பக்தின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க, உடனே நமக்கு என்ன தோணும், நானும் அதுக்கு போயே ஆகணும். ஆனா நம்மள்ட்ட காசு இல்லை, இருந்தாலும் பொறாம எரியும் பாருங்க, நமக்கு போயே ஆகணும் அப்படின்லாம் இருக்கும். அது வந்து அந்த விகாரம் மாதிரி வரும் நமக்குள்ளார. பக்தி பண்றாங்க, அவங்க பக்கத்து வீட்டுல நல்லா இருக்கிறாங்க, அவங்க காலைல ஏந்துக்கிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறாங்க, நம்மளும் போட்டி போட்டுன்னு செய்வோம் பாருங்க, அது பக்தி. அதுல வந்து தீ தான் பிடிக்கும், அதுல வந்து அந்த விகாரம் தான் அதிகமாகும். ஞானத்துல பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பாபா வந்து நம்மள சுபபாவனை சுப ஆசையை கொண்டு வர்றாரு, குளிர்ச்சியாக வைக்கிறாரு. நம்மள வந்து எல்லாரையும் குளுமைப்படுத்துது, ஞானம் வந்து குளுமைப்படுத்துதுன்றார். இதில் காமம் கோபத்தின் தீ அழிந்து விடுகிறது. இதன் மூலமா 5 விகாரத்தை அழிக்கிறார் பாபா. அப்ப காமம் கோபத்தின் தீ அழிந்து விடுகிறதுன்றாரு. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவனை வைக்கிறாங்க, பாவனையோட செய்யறாங்க பக்தி, உழைக்கிறார்கள், வர நிறைய உழைப்பு. அது வேற அந்த தேர் இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, அந்த தேர் வேற விழுந்து அதுல வேற ஆக்சிடென்ட் ஆகுது, அதை விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ உயிர் பலியெல்லாம் வேற நடக்குது பக்தியில. ஆனா இங்க ஞானத்துல அப்படி கிடையாது, உயிரை காப்பாத்துறாரு பாபா. யோகா பண்ணி ஆயுள கூட்டுறாரு. பக்தியில ஆயுள குறைச்சி விட்டுறாங்க, பக்தி பண்ணி பண்ணி செத்து போயிடுறாங்க. அந்த தேரை இழுத்து பாருங்க எத்தனை பேர் செத்துருக்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் நடக்குது. பத்ரிநாத்திற்கு செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். மூர்த்தியின் சிலை காட்சியை பார்த்தாங்க, பிறகு என்ன, உடனே பாவனை உருவாகிடுது. பத்ரிநாத்தில் இருக்கிற அந்த சிலையை பார்க்குறாங்கன்னா உடனே அவங்களுக்கு பாவனை வந்துடுது. பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியில இருக்கிறது இல்லைன்றார். முன்பெல்லாம் நடந்தே போவாங்களாம் பத்ரிநாத்துக்கெல்லாம். நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்திடுறேன்னு சொல்லி பாபா சொல்றார். அந்த அவங்க என்ன பக்தி பண்றாங்களோ அந்த அல்பகால பக்திக்கு அவங்களோட மன ஆசையை பூர்த்தி செய்யறாங்க, அவங்களுக்கு காட்சி ஏற்படுத்துகின்றேன்றார். காட்சி காட்டுறாரு. காட்சி காட்டினோடனே அவங்க மனசு சாந்தி ஆயிடுது. மற்றபடி அவங்களால சொர்க்கத்துக்கு போக முடியுமா, இல்ல பாபாவை தான் பார்க்க முடியுமா, பாபா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. அதான் பாபா சொல்றாரு. மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பதில்லைன்னு சொல்றாரு. நீங்க பக்தி பண்றதுனால உங்களுக்கு காட்சி தான் கிடைக்கும், அந்த அல்ப கால ஒரு நொடி காட்சி, அதுக்குதான் பக்தி. மற்றபடி பாபாவே கிடைக்க மாட்டார்ல. அதோ இப்ப நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு, வாழ்க்கையை வாழ கத்து கொடுக்குறாரு, எப்படி சாகணும்னு கத்து கொடுக்குறாரு, அவர் நினைவுல கூடவே கூட்டிட்டு போறான்னு வரன்றாரு. ஆத்ம உணர்வை நமக்கு கொண்டு வராரு. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது பக்தி பண்றவங்களுக்கு. மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பதில்லை என்றார். நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன சொல்லி சொல்றாரு.
நான் இருந்தாதான் உங்களுக்கு ஆசி கிடைக்கும். நான் எல்லாமே எப்படி ஆசி கிடைக்கும்ன்றாரு. பக்தியில ஆசிலாம் கிடைக்காது. உங்களுக்கு ஆசி என்னிடமிருந்து தான் கிடைக்கும் அல்லவா? இவர்கள் அனைவருமே தேகதாரிகள் ஆவார்கள்ன்றாரு. ஆசி ஒரு பாபாவிடமிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. மற்றபடி இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்துமே படைப்புகள் ஆகுன்றார். இப்ப இந்த உலகம் இருக்குன்னா அதுல என்னென்ன உயிரினங்கள் ஜட பொருட்கள் இருக்கோ எல்லாமே படைப்புன்றார் பாபா. படைப்பிலிருந்து ஒருபோதும் ஆசி கிடைக்க முடியாது. படைப்பவர்கிட்ட இருந்து தான் ஆசி கிடைக்கும். படைப்புட்ட இருந்து ஒருபோதும் ஆசி கிடைக்காது. ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அவர்கிட்ட இருந்து ஆசி கிடைக்கும். அவரோட குழந்தைகிட்ட இருந்து நமக்கு ஆசி கிடைக்காது. சகோதரனோ சகோதரியோ நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அப்பாட்ட இருந்து உண்மையா கேட்டு வாங்கலாம். அதே உங்க அண்ணன் கிட்ட வாங்கிருங்க பாப்போம், வாங்கவே முடியாது, சொல்லி காட்டுவாங்க. அதனால படைப்புகிட்ட இருந்து ஆசி கிடைக்காது. அப்பாட்ட இருந்து தான் ஆசி கிடைக்கும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான் ஆவார். குமாரிகள் சங்க தோஷத்திலிருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போ குமாரிகள் சிஸ்டர்ஸ் இருக்கீங்கல்ல, சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்கன்றாரு. சங்க தோஷத்துல போயிட்டு மாட்டிக்காதீங்கன்றாரு. இந்த தூய்மையற்ற தன்மையினால் நீங்கள் முதலிட கடைசியில் துக்கம் அனுபவிக்கிறீங்க என்று பாபா இப்ப சொல்றாரு. முக்கியமா இந்த காம விகாரத்தினால்தான் கடைசி பிறவி வரைக்கும் நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறதே அதுதான் காரணம்ன்றாரு. இப்போது அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உலகமே தூய்மையற்றவராக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நிராகாரமான பாபா தான் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்கிறார். ஒருபோதும் பிரம்மா படிப்பிக்கின்றார் என்று புரிஞ்சு கொள்ளாதீங்கன்றாரு. ஒருபோதும் இந்த பிரம்மா பாபா சொல்லிட்டு இல்ல எல்லாத்தையும். சிவன் அவர் உடம்புல புகுந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பிரம்மாக்கே ஒன்றும் தெரியாதுன்றாரு. அனைவருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் தான் இருக்க வேண்டும். இப்ப எல்லாரும் புள்ளியா இருக்கிற சிவபாபா தான் நினைக்கணும்ன்றாரு. அவர் நினைச்சாதான் பாவம் அழியும். வேற யாரை நினைச்சாலும் பாவம் அழியாது. சிவபாபா இவர் மூலமாக தான் கற்பிக்கின்றார். தாதிகளாகிய உங்களுக்கும் கூட கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா தான் ஆவார். அவருக்கு என்ன மதிப்பளிப்பீர்கள்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்கள் சிவபாபாவிற்காக திராட்சை மாம்பழம்லாம் கொண்டு வரீங்க, நான் எதையும் சாப்பிடுவதில்லை என்று சிவபாபா கூறுகின்றார். அவருக்கு என்ன வாயா இருக்குது சாப்பிட்றதுக்கு? நம்ம மற்றபடி நம்ம போக வைக்கிறோம். அவர் வாசனை எடுக்கிறார். அந்த பாவனையை தான் பாக்குறாரு. அன்பா கொடுக்குறாங்களா, என் நினைவுல அன்பா இது பாபாக்காக என்னுடைய பிரியதர்ஷனுக்காக நான் சமைக்கிறேன், இதை அவருக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், அந்த ஒரு பாவனை அதை தான் பாக்குறாரு. அதனால அந்த அன்பை தான் எடுத்துக்கிறாரு. அந்த வாசனைன்றது அன்பு. அது எவ்வளவு அன்போட அவங்க நமக்காக கொடுக்குறாங்க. சமைச்ச உடனே வாயில வச்சு சாப்பிட்றது, ஃபர்ஸ்ட் அவர் நினைக்காமலே சாப்பிட்றது, அதுல பாவனையே இல்லை இல்லையா? நம்ம சமைக்கிறோம், என் பிரியதர்ஷனுக்காக சமைக்கிறேன், என் குழந்தைக்காக சமைக்கிறேன், என் குழந்தை அவரு இல்லையா, சிவபாபா என்னோட குழந்தை, அவருக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாவனையோட நம்ம வச்சுட்டு சாப்பிடும்போது அதை அதோட வாசனையை எடுத்துக்கிறாரு. மற்றபடி அவர் உண்மையிலே அதை சாப்பிட்றாரா என்ன? அனைத்து குழந்தைகளாகிய உங்களுக்கே தான் ஆகும் சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு தான்றாரு. பக்தர்கள் படையல் போடுறாங்க என்றால் பிறகு பங்கு வைத்து சாப்பிட்றாங்க. பக்தர்கள் பக்தியில கூட படையல் போடுறாங்கன்னா பங்கு போட்டு சாப்பிட்றாங்க. நான் சாப்பிடுகிறேன்னா என்ன சொல்லி கேட்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து தூய்மையாக்குவதற்கு தான் வருகின்றேன் என்று பாபா சொல்றாரு. தூய்மையாகி நீங்கள் இந்த லட்சுமி நாராயண அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. என்னுடைய தொழிலே இதுதான் சொல்றாரு. சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் சொல்கிறார்கள். என்றுதான் சொல்கிறார்கள். சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் சொல்றாங்க. பிரம்மா பகவானுடைய மகா வாக்கியம்ட்டுலாம் சொல்றது இல்ல. பிரம்மாவின் வாக்கியம் என்று சொல்வதில்லை. இவரும் முரளி சொல்கின்றார். ஆனால் எப்போதும் சிவபாபா தான் சொல்றார் என்றே புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே பிரம்மா பாபாவும் நடுவுல சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச கதை அதெல்லாம் சொல்லுவார். இருந்தாலும் எப்பயுமே சிவபாபா சொல்றாருன்னு தான் கேட்கணும். எந்த குழந்தைக்காவது நன்றாக அம்பு தைக்க வேண்டும் என்றால் நானே பிரவேசமாகி விடுவேன்னு சொல்றாரு. இப்ப யாராவது அவரோட குழந்தையா இருக்கும், அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னா இவர் அந்த யார் சொல்றாங்களோ அவங்க மேல பிரவேசமாயிட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு. நல்லா அன்பு தைக்கணும்னா பிரவேசமாகி அவரே சொல்லிட்டு வந்துடுறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஞானத்தை சொல்லிதான் அவங்க வந்துட்டாங்க சென்டருக்குன்ட்டு. கடைசியில நம்மலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரு கருவி. நமக்குள்ளார பாபா பிரவேசமாகி சொல்லி பாபா குழந்தையா மாத்துறாரு எல்லாரையும். இது நமக்கு தெரியல. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சொல்லிதான் இவங்களாம் வந்துக்கிறாங்கன்ட்டு. இதுல வேற நமக்கு பெருமை. அதான் பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் நான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறேன்றாரு. அந்த பணிவா இருங்கன்றாரு. ஞானத்தின் அம்பு வேகமானது என்று பாடப்படுகிறது அல்லவான்றாரு. இப்ப ஞானத்தின் அம்பு வேகமானதுன்ட்டு பாடப்படுகிறது சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா பாயுதுன்றாரு. இந்த பீஷ்மர் மேல பாய்ஞ்ச அம்போட இந்த ஞானத்தினுடைய அம்பு ஃபாஸ்டா பாயுதுன்றாரு. அறிவியலில் கூட எவ்வளவு சக்தி இருக்கிறது. சயின்ஸ்ல கூட அணுகுண்டுகள் போன்றவற்றினால் எவ்வளவு வெடி சத்தம் ஏற்படுகிறது. நீங்க இப்ப எவ்வளவு அமைதியில் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அறிவியலின் மீது அமைதி இப்ப வெற்றி அடைகிறதுன்றாரு. நீங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக்குகிறீங்க. முதலில் தங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். முதல்ல உலகத்தை தூய்மையாக்கணும்னா நம்ம தூய்மையா இருக்கணும்னு சொல்றாரு.
நம்ம மனசு தூய்மையா இருந்தால் தான் நம்ம போய் உலகத்தையே தூய்மையாக்க முடியுன்றாரு. நாடகத்தின்படி தூய்மையாக ஆகத்தான் இப்போ வேண்டுன்றாரு. எல்லாருமே இப்போ தூய்மையாக ஆகணும், இல்லைன்னா ட்ராமாவில் அடி கொடுத்து எல்லாரையுமே மாற்றுவார். ஆகையினால் தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கி இருக்குதுன்றாரு. எல்லாரையும் தூய்மையாக்கணும், அதுக்காக தான் விநாசம் கூட இருக்குன்றாரு. ஏன்னா இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா, கடவுளே வந்தா கூட திருந்தாத சிலர் இருப்பாங்கல்ல, கடவுள் சொல்ற பேச்சை கூட கேட்கலன்னா அவங்களெல்லாம் விநாசத்தின் மூலமா தான் தூய்மையாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. நாடகத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப டிராமா நன்மைக்கு தான், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுட்டு ரொம்ப ஜாலியா இருங்கன்றாரு. இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ நம்ம பரந்தாமத்துக்கு போகணும், அது உங்களுடைய வீடு என்று பாபா சொல்றாரு. வீட்டிற்கு குஷியோடு இப்ப செல்ல வேண்டும். இதற்காக ஆத்மாபிமானியாக ஆகுவதற்கு மிகவும் உழைக்கணும். இப்ப நம்ம பரந்தாமம் போகணும், அது நம்ம வீடு, குஷியா போகணும். அப்ப ஆத்மாபிமானியாக ஆகிறதுக்கு இங்க உழைக்கணுன்றாரு. இந்த நினைவு யாத்திரையில் தான் பாபா அதிக அழுத்தம் முக்கியத்துவமே நமக்கு கொடுக்கின்றார். இதில் தான் உழைப்பே இருக்குது. இப்போ வந்து முரளிக்கு படிக்கிறோம், முரளி படிக்கிறது மூலமா பாபா நமக்கு பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம கூட பாபா நினைவு வருது. அதே மாதிரி படிக்க படிக்க பாபா நினைவு வருது. சப்போஸ் நீங்க மற்ற நேரம் முரளியை முடிச்சிட்டீங்க, மற்ற நேரம் மறந்து போயிடுது பாபா நினைவு. அப்பயும் நினைக்கணும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபாவை நினைக்கணும். இதுல ரொம்ப அழுத்தம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. இதில் தான் உழைப்பு இருக்குன்றாரு. நடக்கும்போதும் இங்கங்கு போகும்போதும் வரும்போதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா, அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதான்னு கேட்குறாரு. அதாவது நான் உட்காந்தாதான் யோகா பண்ணும் அப்படி இல்லாம நடக்கும்போது இங்கங்கு போகும்போது வரும்போது கூட உங்களுக்கு நினைக்க முடியுதா சகஜமா பாபாவை, இல்லை ஒரு இடத்துல உட்காந்தாதான் நினைப்பு வருதான்னு சொல்லி கேட்குறாரு. பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளோ மாலையெல்லாம் உருட்டுறாங்க, ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எவ்வளோதான் மாலை உருட்டினாலும் ஒரு பலனும் இல்லை. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சாதான் பாவம் போகும். அதான் சொல்றாரு பாபா. குழந்தைகளாகிய உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை இப்ப கூறுகின்றார். உணவு சமயங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். நீங்க என்ன ஒண்ணா செய்யுங்க, வேலைக்கு போங்க, நடங்க, சுத்துங்க, உணவு சமைங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, கூடவே பாபாவையும் நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத் வாயில போக் சமைக்கிறாங்க, வாயில் துணி கட்டி கொள்கிறார்கள், கொஞ்சம் கூட சப்தமே இருக்க கூடாதான். பாருங்களேன், பக்தியில கூட அவ்வளோ பவ்யமா சமைக்கிறாங்க கடவுளுக்காக. வாயில துணி கட்டிக்கிட்டு சத்தம் போடாம சமைப்பாங்களாம். அது பக்தி மார்க்கமாகும் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஞான மார்க்கத்துல கிச்சனுக்குள்ளார போனாலே வாயை திறக்கக்கூடாது, சத்தமே இல்லாம சமைக்கணும். நீங்கள் பாபாவை இப்போது நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் இவ்வளவு போக்கு வைக்கிறார்கள். இப்ப நம்ம பாபாவை நினைச்சிட்டு சமைக்கிறோம், அவங்க வாயை திறக்காம சமைக்கிறாங்க, ஆனா நம்ம பாபாவை நினைச்சிட்டு சமைக்கணும், பேசக்கூடாது. அவர்கள் எவ்வளவு போக வைக்கிறாங்க, பிறகு அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்ன? அந்த ஸ்ரீநாத் கோயில்ல அவ்வளோ போக வைக்கிறாங்க, அவங்களே சாப்பிட்றதே இல்லையா. வழிகாட்டிகளின் குடும்பம் இருக்குதான், அவங்க தான் அதை சாப்பிடுகிறார்கள்ன்றாரு. இங்கே சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்க தெரிந்துள்ளீர்கள். நமக்கு சிவபாபா படிப்பிக்கின்றார் என்பதை பக்தியில் புரிந்துள்ளார்களா என்ன? பக்தியிலெல்லாம் வந்து கடவுளே வந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காரு, நமக்கு படிக்க வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன? ஆனா இங்கேதான் நமக்கு தெரியுது சிவபாபாவே சொல்லி கொடுக்குறாரு. சிவபுராணம் கூட எழுதியுள்ளார்கள், ஆனால் அதில் சிவன் பார்வதி, சிவன் சங்கர் அனைத்தையும் ஒன்றாக ஆக்கிட்டாங்க. அதை படிப்பதின் மூலம் ஒரு பலனும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்கதான் வேண்டும். பாரதவாசிகளுக்கு ஒரு கீதையாகும், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க சாஸ்திரம் இருக்குதுன்றாரு. தேவதைகளுடைய தர்ம சாஸ்திரமும் ஒரே ஒரு கீதை ஆகுன்றாரு. அதில் தான் எல்லா ஞானமுமே இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதுதான் கீதை, இதுதான் தேவதைகளுடைய சாஸ்திரம். தர்ம சாஸ்திரம் ஒண்ணுதான் சொல்றாரு, ஒரே கீதை தான், அதில் தான் ஞானம் இருக்குது. ஞானம் தான் படிக்கப்படுகிறது. நீங்கள் ஞானத்தை படிக்க வேண்டும். சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்கள் இருக்கிறதோ அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சண்டை போடுற மாதிரி ஏதாவது புஸ்தகம் சாஸ்திரம் இருக்குன்னா அதுக்கும் உங்களுக்கும் எந்த வேலையும் இல்லைன்ட்டாரு. நாம் யோகா பலமுடையவர்கள், பிறகு உடல் பலமுடையவர்களின் கதைகளை ஏன் கேட்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. உண்மையில் உங்களுடையது சண்டையே அல்ல, நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்கள் மீது இப்ப வெற்றி அடையறீங்க. உங்களுடைய சண்டையே இந்த 5 விகாரங்களோட தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இது எனக்குள்ளார இருக்கக்கூடாது. ஆத்மால இருந்து நிரந்தரமா அழிஞ்சு போயிடணும். இதோட தான் நமக்கு சண்டை, நமக்கு மனுஷங்களோட சண்டை கிடையாது. நம்ம யோகா பலம் மூலமா இந்த 5 விகாரங்கள் மீது தான் வெற்றி அடையறோன்றார். மாயாவை வெற்றி அடையணும். அவர்கள் மனிதர்களோடு சண்டையிடுறாங்க, நீங்கள் தங்களிடம் உள்ள விகாரங்களோடு சண்டையிடுகிறீங்கன்னு சொல்றாரு. இந்த விஷயங்களை சன்னியாசிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவர்களும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை சொல்றாரு. உங்களுடைய பயிற்சி ஒன்றே தான் ஆகும், உங்களுடையது யோக பலமே ஆகும். நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்கள் மீது நீங்க வெற்றி அடைறீங்க. பாபாவை நினைக்க நினைக்க
இந்த 5 விகாரம் நம்மளை விட்டு போயிடுது. இந்த 5 விகாரங்கள் தான் நம்மளுடைய எதிரிகள் ஆகுன்றாரு. அதிலும் கூட தேக அபிமானம் தான் முதலாவது ஆகுன்றாரு. பாபா கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா, ஆத்மாக்களாகிய நீங்க வருகிறீர்கள், வந்து கர்ப்பத்துல பிரவேசிக்கிறீங்க. நான் இந்த சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன், நான் கர்ப்பத்தில் செல்கின்றேனா என்ன? நம்ம இப்ப ஆத்மாக்கள்லாம் போய் கர்ப்பத்துல பிரவேசம் செய்யறோன்றாரு. அவர் வந்து நேரா அந்த அப்படியே ஆகாயத்துல இருந்து வந்து ஒரு உடல்ல அவதரிக்கிறாரு, சரீரத்துல உட்கார்றாரு, கர்ப்பத்துல போறதில்ல. சத்தியுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில இருக்கிறீங்க, பிறகு ராவண ராஜ்யத்துல கர்ப்ப சிறையில செல்கின்றீர்கள், நான் பிரவேசிக்கின்றேன். இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா பிறக்கிறது மட்டும் தெய்வீக பிறப்புன்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவரு கர்ப்பத்துல போறதில்ல, அவர் பிரவேசிக்கின்றேன்னு சொல்றாரு. நாடகத்தின்படி நான் இதில் வர வேண்டி இருக்கிறது. இவருடைய பெயரை பிரம்மா என வைக்கின்றேன். ஏனென்றால் என்னுடையவராக ஆகியிருக்கிறார் அல்லவா. தத்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு நல்ல நல்ல பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா. உங்களுக்கு கூட மிகவும் நல்ல நல்ல பேர்லாம் நான் வச்சிருக்கிறேன். பிரம்மாவுக்கு பேர் வச்ச மாதிரியே நிறைய பேருக்கு ஆரம்பத்துல பேர்லாம் கொடுத்து அமிச்சாரு. சந்தேஷின் மூலம் மிகவும் அதிசயமான பேர் பட்டியல் வந்தது. நிறைய பேர்கள் வந்து கொடுத்து அமிச்சாரு. பாபாவிற்கு அனைத்து பேர்களுமா நினைவிருக்கிறது. எல்லா பேரும் கொடுத்து அமிச்சார். ஆனா அந்த எல்லா பேரும் அவருக்கே நினைவில்லைன்றாரு. பேரோடு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்றாரு. பேர் வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? சரீரத்துக்கு பேர் வைக்கப்படுகிறது அல்லவா. இப்போது பாபா சொல்றாரு, தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கோங்க, பாபாவை நினைவு செய்யுங்க, அதுதான் முக்கியம். பேரை மாத்துறது, அதோட பிகே லைஃப்ல இருந்தே ஓடி போறது, இது தேவையான? பாபா சொல்றாரு, பேர் வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. நீங்க ஒழுங்கா ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவுதான். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம், பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பாபா மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம பூஜிக்கத்தக்க தேவதைகளா மாறி ராஜ்யம் பண்ணுவோன்ட்டு. பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். பிறகு பக்தியில தேவி தேவதையில நம்ம வாழ்ந்தோம் இல்லையா, அந்த ஞாபகார்த்தமான சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். தேவிகளுடைய நிறைய சித்திரங்களை உருவாக்குவார்கள்ன்றாரு. ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கிறது. மண்ணினால் சாலி கிராமங்களை எல்லாம் உருவாக்குறாங்க. பிறகு இரவு உடைச்சிடுறாங்க. அதை அந்த களிமண்ல இந்த பிள்ளையார் இதெல்லாம் செஞ்சு படைக்கிறாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு தண்ணியில போட்டுறாங்க. தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு சமுத்திரத்தில் கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். இதெல்லாம் பொம்மை விளையாட்டு மாதிரி பக்தியில பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்து பிறகு என்னை கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறி விடுகிறார்கள் என்று பாபா சொல்றார். பாபா மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க, என்னென்னலாம் பக்தியில பண்ணியிருக்கிறாங்க. சிவலிங்கத்தையும் உருவாக்கி அதை படைச்சு அதை அப்புறம் வந்து அதை சாமியில் அதில் தான் இருக்கிறாரு கடவுள்ன்ட்டு வேண்டுறீங்க, அப்புறம் நான் கல்லில் இருக்கிறாரு முள்ளில் இருக்கிறாருன்ட்டு இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. அனைத்திலும் அதிகமாக என்னை தான் நிந்தனை செய்கிறார்கள்ன்றாரு. எல்லாத்துலேயும் அதிகமாக கடவுளை தான் திட்டுறாங்களாம். நீங்கள் எவ்வளவு ஏழைகளாகி விட்டீர்கள், இந்த மாதிரி கடவுளை திட்டி திட்டி தான் இப்படி ஆயிட்டோன்றாரு. ஏழைகள் தான் பிறகு உயர்ந்த பதவியை அடையிறாங்க. திரும்ப இங்கே பிகேஎஸ் எல்லாரையும் கூட்டு வச்சு கிளாஸ் எடுத்து ஏழையா இருக்கிறவங்கள உயர்ந்த பதவி அடைய வைக்கிறாரு. செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டு தான் அடைகிறார்கள், ஏழையா இருக்கிறவங்க ஈஸியா அடைகிறாங்கன்றாரு. பாபாவும் கூட செல்வந்தர்களிடமிருந்து இவ்வளவு செல்வங்களை பெற்று என்ன செய்வார்? இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துளியும் கூட பைசா மூலமாக கட்டிடங்கள் போன்றவை உருவாகின்றன. மதுபன்ல இந்த கட்டிடம்லாம் எப்படி கட்டுறாங்கன்னா குழந்தைகளுடைய ஒவ்வொரு பைசா மூலம் தான் சொல்றாரு. பாபா எங்களுடைய ஒரு செங்கலையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்றாங்க. ஒரு செங்கல் வாங்கிக்கோங்க இந்த பைசாலன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து இப்போ கட்டணம் கட்ட பயன்படுத்துங்கன்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக நமக்கு தங்கம் வெள்ளினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதனால கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்றாரு. ஏழைகள் வந்து கொடுக்குறாங்க. அங்கே தங்கம் அதிகம் இருக்கிறதுன்றாரு. தங்கத்தினால் ஆன செங்கற்கள் இருக்கும். இங்க சொர்க்கத்துல தங்கம் அதிகம் இருக்குது. அங்க எல்லாமே தங்கத்தினால் ஆன செங்கற்கள் தான் இருக்கும். அதை வச்சுதான் கட்டடம் உருவாகும் அல்லவான்றாரு. எனவே பாபா மிகவும் நமக்கு அன்போடு கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளை இப்போது என்னை நினைவு செய்யுங்கள், இப்போது நாடகம் முடிகிறதுன்னு சொல்றாரு. பாபா ஏழை குழந்தைகளுக்கு செல்வந்தர்களாக ஆவதற்கான யுக்தியை இப்ப கூறுகின்றார். இப்ப நமக்கு யுக்தி சொல்றாரு, எப்படி செல்வந்தர் ஆகிறதுன்ட்டு. இனிமையான குழந்தைகளை, உங்களிடம் என்னெல்லாம் இப்ப இருக்குதோ அதை மாற்றி விடுங்கள்ன்றாரு. இப்ப என்னெல்லாம் அந்த நம்ம கிட்ட உடல் மனம் பொருள், நேத்து கூட ஸ்லோகன்ல சொன்னார், அதை அப்படியே அர்ப்பணம் பண்ணிடுங்க பாபாக்காக, அதெல்லாம் மாற்றல் பண்ணிடுங்கன்றாரு, மாற்றி விடுங்கன்றாரு. இங்க எதுவுமே இருக்க போகுது, ஏன்னா இங்க எல்லாம் அழிய போகுது. நம்ம வாழற வரைக்கும் இருக்கிறத எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாரு. சொர்க்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இங்க கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துல மாளிகையா கிடைச்சிரும். அதனால நீங்க இங்க எதுவுமே இருக்க போதில்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எல்லாம் அழிஞ்சிரும். இந்த உடல்லாம் அழிஞ்சிரும், இந்த நம்ம இருக்க போற இடம் எதுவுமே கண்ணால பார்க்கறது எதுவுமே இருக்காதுன்றாரு. அதனால இப்பவே பயன்படுத்திக்கோங்க. பாபாவுடைய யஜ்யத்துல ஒரு கட்டடம் கட்ட ஃபுல்லா கொடுக்க வேணாம், நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்கலாம். நம்மளுடைய உடலை வந்து
நடத்துறதுக்கான என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி காசு இருக்கும் இல்லையா, சொச்சம், அதை கொண்டு போய் பாபாட்ட கொடுக்கலாம். இங்கே எதை மாற்றுறீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காகி கிடைக்கும் சொல்றாரு. இப்ப நம்ம இங்க என்னெல்லாம் கொடுக்குறோமோ பாபாக்காக செய்யறோம் ஐக்கியத்துல, அது நியூ சொர்க்கத்துல நமக்கு 100 மடங்காகி கிடைக்கின்றாரு. பாபா எதையும் கேட்பதில்லை, அவர் வள்ளலாக இருக்கின்றார். இந்த யுக்தி சொல்லப்படுகிறது. பாபா வந்து வச்சுட்டு என்ன பண்ண போறாரு, அவருக்கே புள்ளியா இருக்கிறாரு, அவரா வந்து அனுபவிக்கிறாரு, குழந்தைகளுக்காக தான் கேட்கிறாரு. இப்போ ஏன்னா எல்லாரும் பிகேஸ்க்காக தானே, இப்போ பிகேஸ் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க, பதுபள்ளி இருக்கிறாங்க, நம்ம தான் போக போறோம், நம்ம தான் அங்க சாப்பிட்டு தங்கிட்டு வரப்போறோம். அதுக்காக தான் அவர் வந்து அந்த பணத்தை வந்து கேட்கிறாரு. நமக்காக தான் கொடுக்குறாரு, வள்ளலா இருக்கிறாரு, அவர் கொடுத்த காசு தான் அவர் கேட்குறாரு. இதுல நீங்க தான் உங்களுடைய பலனை ஏற்படுத்திக்க போறீங்க. இந்த யுக்தி தான் நமக்கு சொல்லப்படுகிறதுன்றார். இங்கே அனைத்தும் மண்ணோட மண்ணாக போகிறது. இங்க எல்லாமே மண்ணோட மண்ணா வேஸ்டா தான் போகுது. அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது, எதையாவது பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்துல அது கிடைக்கும்ன்றாரு. இந்த பழைய உலகம் விநாசம் ஆவதற்கான நேரமாகும், இது எதுவும் காரியத்திற்கு உதவாதுன்றாரு. ஆகினால் பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை தரவுங்கள்ன்றார். ஒன்றும் இல்லை, உங்க நீங்க வீடு இருக்கா, வீடு வேஸ்டா இருக்கா, அந்த இடத்துல 3 அடி நிலம் இருந்தா போதும், அங்க வந்து யூனிவர்சிட்டி தோறங்க, பல்கலைக்கழகத்தோட மருத்துவமனை, நீங்களே உட்காந்து கிளாஸ் எடுங்க, அப்படியே அவ்வளோ புண்ணியம் கிடைக்க போகுது உங்களுக்குன்றாரு. இதன் மூலம் எவ்வளோ பேருக்கு உயிர் பிச்சை கிடைக்கும், நம்ம வந்து எவ்வளோ பேருக்கு ஞானத்தை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்ன்றாரு. அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. இது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும்ன்றாரு. இதுதான் முக்கியமாகன்றாரு. நல்லது. நினைவில் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். இரவு வகுப்பு இருக்கு, 12/3/1968. இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதையை அடைந்து விடுகிறீர்கள் சொல்றாரு. இந்த நேரத்துல சாதாரண ஏழை மாதாஸ் தான் வந்து நல்லா முயற்சி செய்யறாங்க, உயர்ந்த பதையை அடைந்துடுறாங்கன்றாரு. யజ్ఞத்தில் உதவி ஒத்துழைப்பை அதிகம் தாய்மார்கள் தான் இப்ப செய்யறாங்க, ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகிறார்கள் சொல்றாரு. தாய்மார்களுக்கு வாரிசாகும் போதே அதிகம் இருப்பதில்லை, அவர்கள் விதை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. அவங்களுக்கு வந்து அவங்க பதவி அதெல்லாம் பத்தி கவலைப்படல, ஆனா வந்து அவங்கள்ட்ட இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாங்க, யஜ்யத்துல கொடுத்து விதை விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்ப தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறாங்க. ஏதோ கொஞ்சம் ஞானம் இருந்தா கூட அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பாபாக்காக வந்து பாவனையோட செய்யறாங்க. அதன் மூலமா அவங்க வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய ஞானம் மிக சரியானதாகும், மற்றவையெல்லாம் பக்தியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆன்மீக தந்தை தான் வந்து ஞானத்தை இப்ப கொடுக்கின்றார். பாபாவை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாபாவிடம் வந்து ஆஸ்தியை எடுப்பாங்க. பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பாபா எல்லாரையும் முயற்சி செய்ய வைக்கிறாரு, புரிய வைத்துக் கொண்டே தான் இருக்கின்றார். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீணாக்காதீர்கள்ன்றாரு. சிலர் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க, சிலர் மத்தியமமாக, சிலர் 3ஆம் நிலையில் இருக்கிறாங்க என்பதை பாபா தெரிஞ்சிருக்கிறாராம். அதாவது 3 விதமா இருக்கிறாங்கன்றாரு. சிலர் நல்ல முயற்சியாளர்கள், சிலர் மத்தியமம், சிலர் 3ஆம் நிலை. பாபாவிடம் கேட்டீர்கள் என்றால் பாபா உடனே சொல்றாராம், நீங்கள் 1ஆவதா 2ஆவதா 3ஆவதான்ட்டு. 3ஆம் நிலை முயற்சியாளர்களான்ட்டு கூறிடுவாராம். யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் அவங்க 3ஆம் நிலையானவர்களே ஆவீர்கள் சொல்றாரு. நம்ம போய் ஞானத்தை யாருக்கும் சொல்லலைன்னா நம்ம 3ஆவது நிலை முயற்சியாளர்கள் சொல்றாரு. நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படிதான் சொல்வார். இப்ப நான் யாராவது ஒருத்தவங்களுக்காவது ஞானம் சொன்னேன், புரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னா பாபா சரி நீங்க 2nd கிரேடு 1st கிரேடுன்னு சொல்லுவார், இல்லைன்னா நம்மள 3rd கிரேடுன்னு சொல்லுவாராம். பகவான் வந்து எந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அது பிறகு மறைந்து விடுகிறது சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த ஒரு முறை தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்குது, அப்புறம் இந்த உடலை விட்டோடனே அது மறைஞ்சிருதுன்றாரு. இது யாருக்குமே தெரியாது. நாடகத்தின் திட்டப்படி இது பக்தி மார்க்கமாகும், இதன் மூலம் யாரும் என்னை அடைய முடியாது, யாரும் சத்தியுகத்திற்கு பக்தி மூலமா போக முடியாதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். கல்பத்திற்கு முன் போலவே யார் எவ்வளவு முயற்சி பண்ணாங்களோ அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. யார் தங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபாவால புரிஞ்சுக்க முடியும். தினமும் இந்த லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்துக்கு முன் வந்து அமருங்கள் என்று பாபா சொல்வார். அதாவது இந்த மாதிரி நான் ஆக போறேன், இந்த மாதிரி ஆக போறேன்ட்டு லட்சுமி நாராயணன் படத்துக்கு முன்னாடி உட்காரு அமருங்கன்னு சொல்லுவாராம் பாபா. பாபா தங்களுடைய ஸ்ரீமத்தின்படி நாங்கள் இந்த ஆஸ்தியை கண்டிப்பாக அடைவோம் சொல்லி நம்ம சொல்லுவோம். தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவையை கண்டிப்பா செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க லட்சுமி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான புருஷார்த்தம் பண்றீங்க. நீங்க மட்டும் பண்ணாதீங்க, உங்களை மாதிரி நிறைய பேரை சேர்த்து வச்சுட்டு அவங்களையும் பண்ண வைங்க.
நீங்க சேவை பண்ணீங்களா, அவங்களையும் சேவை பண்ண வைங்க. நீங்க வந்து எல்லா பயிற்சியும் செய்றீங்களா, அவங்களையும் எல்லா பயிற்சியும் செய்ய வைங்க. உங்கள மாரியே அவங்கள மாத்தக்கூடிய சேவைய கண்டிப்பா செய்யணுன்றாரு. சென்டரில் இருப்பவர்களுக்கும் எழுதுகின்றேன். இத்தனை ஆண்டுகள் படிக்கின்றீர்கள் எனும்போது, யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் படித்தீர்கள்ன்னு சொல்லி திட்டுறாரு பாபா. சென்டர்ல உள்ளவங்கள சொல்றாரு. இவ்ளோ நாளா முரளி படிக்கிறீங்களே, படிச்ச ஒரு பாயிண்ட்டையாவது போய் மத்தவங்களுக்கு புரிய வச்சீங்களா? மத்தவங்களுக்கு படிக்க வைக்க முடியலன்னா என்னதான் நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவான்றாரு. முழு நாளும் சேவையின் சிந்தனை புத்தியில உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வானப்பிரஸ்திகள் அல்லவா? வானப்பிரஸ்திகள்னா வயசானவங்க. முதியோர் ஆசிரமம் கூட இருக்குது. அங்க போயிட்டு நீங்க வானப்பிரஸ்திகளிடம் சென்று இறப்பதற்கு முன்னால் அவங்களோட லட்சியத்தை சொல்லிடுங்க. எவ்வளோ பேர் 60 வயசுக்கு மேல முதியோர் ஆசிரமத்துல அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கல. அதனால வந்து முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு போயிட்டு அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்க லட்சியத்தை சொல்லிடுங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நினைச்சா அவங்க போயிடுவாங்க இல்லையா பாபாட்ட. உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதை அவங்களுக்கு சொல்லுங்க. தூய்மையற்ற ஆத்மா ஒருபோதும் செல்ல முடியாது பரந்தாமத்துக்கு. திரும்ப திரும்ப இங்கே தான் பொறக்கும். அதனால சொல்லிடுங்க. அவங்க அத ஒரு தடவ சொல்லிட்டீங்கன்னாவாச்சும் அட்லீஸ்ட் அவங்க ஒரு டைம் பாபாவ நினைச்சா கூட கண்டிப்பா போயிருவாங்க பரந்தாமத்துக்கு. பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்றுவிடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. பனாரஸில் கூட நிறைய சேவை இருக்குது. நிறைய சாதுக்கள் காசி வாசத்திற்கு அங்கே தான் இருக்கிறாங்க. முழு நாளும் சிவகாசிநாத் கங்கான்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்குள் எப்போதும் குஷியின் கைத்தட்டல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, மாணவர்கள் அல்லவா? சேவையும் செய்றீங்க, படிக்கவும் செய்றீங்க. பாபாவை நினைவு செய்யணும், ஆஸ்தியையும் அடையணும். நாம் இப்போது சிவபாபாவிடம் செல்கிறோம். இது மன்மனாபவ ஆகும் சொல்றாரு. ஆனால் நிறைய பேருக்கு நினைவே இருப்பதில்லை. நிறைய பேர் பாபாவே மறந்துடுறாங்க. மற்றவங்கள பத்தி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்களாம். பாபா சொல்றாரு, பாபாவை மறந்துட்டு மத்தவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டே நம்ம இருக்கிறோன்றாரு. முக்கியமான விஷயம் நினைவாகும். முக்கியமானதே பாபா நினைக்கிறது தான். நினைவு தான் நம்மை குஷியில் கொண்டு வரும். நினைவு தான் நம்மளை பாபா நினைச்சாதான் நமக்கு குஷி குஷி வரும், குஷியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதி வேண்டும்ட்டு விரும்புறாங்க. உலகத்தில் அமைதி எப்போது ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது என்று அவர்களுக்கு புரிய வைக்குமாறு பாபாவும் நமக்கு சொல்றாரு. எல்லாரும் எங்க நிம்மதி எங்க நிம்மதின்னு கேட்குறாங்க. உலகத்துல நிம்மதி வேணும்ட்டு விரும்புறாங்க. இப்போ உலகத்துல அமைதி இப்போ ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குன்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. ஆகையினால் தான் பாபா லட்சுமி நாராயணுடைய சித்திரத்துக்கு அதிக மகத்துவம் அளிக்கின்றார். எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது சொல்லுங்க. அனைவரும் உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொல்றாரு. நிறைய பேருக்கு பரிசும் கிடைச்சிட்டு இருக்குது. அமைதிக்கான நோபல் பிரைஸ், பீஸ் பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லையா? உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் எஜமானனாக தான் இருப்பார் அல்லவா? இவருடைய ராஜ்யத்தில் உலகத்தில் அமைதி இருந்தது. ஒரு மொழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றார். மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் தான் இருந்தனர். அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்தது யார்? அமைதியை ஸ்தாபனை செய்தது யார்? பாருங்க, ஒரே உலகத்துல ஒரு மொழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் இருந்தது. மற்றவங்க எல்லாம் நிராகார உலகத்துல இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு உலகத்தை யார் படைச்சது? ஸ்தாபனை பண்ணது யாரு? அமைதியை ஸ்தாபனை செய்தது யாரு? வெளிநாட்டினரும் இவருடைய ராஜ்யம் இருந்தபோது இது சொர்க்கமாக இருந்ததுன்ட்டு புரிஞ்சு கொள்வாங்க. உலகத்தில் அமைதி எப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றார். காலை நடைப்பயிற்சியில் கூட இந்த லட்சுமி நாராயணுடைய சித்திரத்தை எடுத்துட்டு போங்கன்ட்டு, கொண்டு செல்லுங்கள்ட்டு பாபா புரிய வைத்திருந்தார். அதன் மூலம் அனைவருடைய காதிலும் இந்த ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது விழட்டும். நரகத்தின் விநாசம் எதிரிலேயே இருக்குது. நாடகத்தின்படி இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது என்று தெரிந்துள்ளீர்கள். மிக பெரியவர்களின் அதிர்ஷ்டத்தில் இப்போது இல்லைன்றார். பணக்காரங்களோட அதிர்ஷ்டத்துலலாம் இப்ப இல்லை. இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைத்து கொண்டுதான் இருக்கின்றார். நாடகத்தின்படி இப்போது சேவை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லது. இரவு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்க தோஷத்திலிருந்து தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் தூய்மையற்றவர்கள் சேர்க்கையில வரக்கூடாது. அமைதி பலத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை இப்ப செய்ய வேண்டும் சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், நாடகத்தை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். தங்களுடைய எல்லாத்தையும் அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிட வேண்டும் சொல்றாரு. வரதானம், தந்தை மூலமாக வெற்றி எனும் திலகம் பெற்று சதா நம்பிக்கைக்குரியவராகி உள்ளமெனும் ஆசனத்தில் அமர்பவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. சதா நம்பிக்கைக்குரியவராகி நம்பிக்கைக்குரியவரா இருந்தாதான் அவரோட உள்ளத்துல உட்கார முடியும். உள்ளம் எனும் ஆசனத்துல அமர்பவராக என்ற வரதானம் கொடுக்குறாரு.
எப்படின்னா அவர்கிட்ட இருந்து வெற்றி திலகம் வந்து வாங்கணும். அவர் கொடுப்பாரு நமக்கு அமிர்த வேலையிலே. பாக்கிய வள்ளல் தந்தை தினமும் அமிர்த வேளையில் தனது நம்பிக்கைக்குரிய குழந்தைகளுக்கு வெற்றி திலகமே இடுகின்றார். நம்பிக்கைக்குரிய பிராமண குழந்தைகள் ஒருபோதும் கடினம், உழைப்பு எனும் வார்த்தைகள் வாயில் மட்டுமல்ல எண்ணத்திலும் கூட கொண்டு வர முடியாது. அவங்க சொல்ல மாட்டாங்க கஷ்டம், இந்த ஸ்ரீமத்து கஷ்டம், இந்த அமிர்த வேலை எழுந்திருக்கிறது கஷ்டம், முரளி இதெல்லாம் ஃபாலோ பண்றது கஷ்டம், எனக்கு பாபா நினைக்கவே வரமாட்டுது, மறந்து மறந்து போயிடுறேன், கஷ்டமா இருக்கு, உழைப்பு பண்ண வேண்டியதா இருக்குன்று அந்த மாதிரி குழந்தைகள், நம்பிக்கைக்குரிய குழந்தைகள் வாயில இருந்து கூட வராது, எண்ணத்துல கூட வர முடியாதுன்றாரு. அவங்க எப்பயுமே சதா பாபா நினைவுல இருப்பாங்க. ஈஸியா ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்றாரு. அவர்கள் சகஜ யோகி ஆவார்கள். எனவே ஒருபோதும் மனமுடையாதீர்கள். அதுக்காக சிலர் வந்து என்னால நினைக்க முடியலன்ட்டு கவலைப்படாதீங்க, மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. சதா உள்ளம் எனும் ஆசனத்தில் அமர்ந்தவராக இரக்க மனமுள்ளவராக இப்ப ஆகுங்கள் சொல்றாரு. பெருமை சிறுமையை இப்ப அழியுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காமல் தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை புரியுங்கள். நிறைய பேர் கேக்குறாங்க, விநாசம் எப்ப வரும், விநாசம் எப்ப வரும். பாபா சொல்றாரு, நீங்க முதல்ல உங்களுடைய விகர்மங்களை விநாசம் பண்ணிட்டீங்களா, உங்க பாவத்தை அழிச்சிட்டிங்களா, அப்பதான் வந்து உலகம் விநாசம் ஆகும். நம்ம பாவம் அழிஞ்சாதான் அந்த உலகத்துல இருக்கிற பாவம் கணக்கு மூட்டையெல்லாம் எரியும் அழியும். அதனால நீங்க சுய மாற்றமே உலக மாற்றம். அதனால உலக மாற்றத்தின் தேதியை பத்தி யோசிக்காதீங்க, உங்களுடைய தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை இப்ப குறிங்க. நான் என்னைக்கு கர்மாதித் அடைகிறேன், என்னுடைய அந்த லாஸ்ட் கர்மாதித் தினம் என்னைக்கு, அதை யோசிங்க. கர்ம கணக்குலாம் முடிச்சுட்டு நாம் ஃபுல்லா தேவதையா இங்க மாறி இருக்கிற அந்த அந்த நாள் அந்த நேரத்தை இப்ப குறிங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: சத்தியமும் நாகரிகமும் தனது பண்பாக்குங்கள். தூய்மை எனும் ஆளுமையுடன் நிரம்பிய ராயல் ஆத்மாக்களை பண்பின் தேவி என்பார்கள். யாரு தூய்மையா இருக்கிறாங்க, தூய்மை சக்தியோட ஆளுமை சக்தியோட இருக்கிறாங்களோ அந்த ராயல் ஆத்மாக்களை தான் பண்பின் தேவின்ட்டு சொல்லுவாங்க. அவர்களிடம் கோபம் என்னும் விகாரத்தின் தூய்மையின்மை இருக்கவே முடியாது. அந்த மாதிரி பண்பின் தேவியா இருக்கிறவங்கள்ட்ட கோபம் எனும் விகாரத்தின் தூய்மையின்மை இருக்காதுன்றாரு. கோபமே வராது அவங்களுக்கு. கோபத்தின் சூட்சுமமான, சரி கோபம் வராது, ஆனா கோபத்தின் சூட்சுமமான பொறாமை, வெறுப்பு, சந்தேகம் யாவும் உள்ளிருந்தால் உள்ளிருந்தே இருக்கும் நெருப்பாகும் சொல்றாரு. இப்ப கோபத்தினுடைய சூட்சுமமான சில விஷயங்கள் இருக்கு, பொறாமை, வெறுப்பு, சந்தேகம், அது இருந்தா கூட அது உள்ள இருந்தே நம்மளை எரிக்கும் நெருப்புன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெளியில முகம் செவக்காது வெளுக்காது, ஆனால் கருப்பாகும்னு சொல்றாரு, கருப்பாயினுன்றாரு. ஆகவே இப்போது ஆகவே ஆகவே இப்போது கருமையினை அழித்துவிட்டு உண்மையாகுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.